ஹெல்த் பணத்திற்காக தன்னைப் போலவே உருவமும் தன் வயதும் கொண்ட நபரை வீட்டுடன் தீ வைத்து எரித்து கொன்ற ஜிம் கோச்சரை போலீசார் கைது செய்தனர். கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் அல்லானூர் பகுதியில் உள்ள குடிசை வீடு ஒன்று முழுவதும் தீப்பிடித்து தீக்கிரையாகியது. இதில் டெல்லி பாபு என்பவர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் நபர் கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதற்காக டெல்லி பாபுவின் நண்பர்களை பிடித்து போலீசார் விசாரித்த நிலையில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு பெரும் அதிர்ச்சிகர தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. டெல்லி பாபுவின் நண்பரான சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த ஜிம் கோச்சர் சுரேஷ் என்பவர் 1 கோடி ரூபாய்க்கு ஹெல்த் செய்துள்ளார். இந்த இன்சூரன்ஸ் பணத்தை ஆள் மாறாட்டம் செய்து மோசடி செய்ய நினைத்த சுரேஷ் அதற்காக தன்னை போலவே உருவமும் வயதும் கொண்ட தன் நண்பர் டெல்லி பாபுவை கொல்ல திட்டம் தீட்டியிருக்கிறார். இதன்படி வேலூரைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், தாம்பரத்தைச் சேர்ந்த கீர்த்திராஜன் ஆகியோருடன் சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் அல்லானூரில் உள்ள தன் குடிசை வீட்டிற்கு சம்பவத்தன்று டெல்லி பாபுவை மது அருந்த அழைத்துச் சென்றிருக்கிறார் சுரேஷ். மது அருந்திய மூவரும் டெல்லி பாபுவை தாக்கி கழுத்தை நெரித்து கொன்ற நிலையில் அவரை வீட்டுக்குள் வைத்து தீ வைத்து எரித்து கொன்றது அம்பலமாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட டெல்லி பாபுவின் உடலை சுரேஷ் என நினைத்து அவரின் சகோதரி வாங்கி அடக்கம் செய்ததும், இதன் பின் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் சுரேஷ் தலைமறைவாகி வாழ்ந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வேலைக்கு செல்வதாக கூறி சென்ற தன் மகனை காணவில்லை என கூறி டெல்லி பாபுவின் தாய் லீலாவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்த நிலையில் மூவரும் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். இன்சூரன்ஸ் பணத்திற்கு ஆசைப்பட்டு தன் நண்பரை இளைஞர் கொலை செய்தது 4 மாதத்திற்கு பிறகு வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் கைதான மூவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.